இன்னைக்கு வந்து இந்தியா வந்து அஹ், தனித்துவமா இருக்கா? ஏன்னா எல்லாருமே என்ஆர்ஐனால நம்ம வந்து முதல்ல இந்தியன் எக்கானமி எப்படி பண்ணிட்டு இருக்கு, இன்னும் ஃபர்தரா வந்து நல்லா பண்ணுமா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு போறேன். அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து ஐ வில் dwell into தி டாபிக் ஆக்சுவலி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி, நாட்டோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு குவார்டர்ல 7.8%. பட் ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து நம்ம தான் ஹையஸ்டா க்ரோ பண்ணிட்டு இருக்கோம் அக்ராஸ் தி குளோப். ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தான். அண்ட் அதோட உதாரணம் பாத்தீங்கன்னா உண்மையாலுமே இந்தியா க்ரோ ஆயிட்டு இருக்கா, ஜிடிபி வந்து உண்மையாலுமே உண்மையா இருக்குன்னா பாத்தீங்கன்னா 1990ல இருந்து 2024 வரைக்கும் ஜிடிபி நம்ம வந்து 12.2 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்மளுடைய ஏர் டிராபிக் வந்து ஏர் டிராவல் வந்து பாத்தீங்கன்னா 21 டைம் மேல போயிருக்கு. நம்மளுடைய ஐடி எக்ஸ்போர்ட்ஸ் 1516% மேல வந்திருக்கு. இப்படி எல்லா துறையிலுமே நம்ம சொல்லிட்டு போனா நம்ம வந்து ஜாஸ்தி ஆயிருக்கும். நம்மளோட பாப்புலேஷனும் 1.7 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் நம்மளுடைய பெரிய பலமே வந்து நம்மளுடைய யங் பாப்புலேஷன் தான். ஸோ இந்தியாவுடைய கவர்மெண்ட்டும் பாத்தீங்கன்னா இந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து இந்த கேபெக்ஸ் அப்படிங்கிற கேபெக்ஸ்னா இந்தியாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, இந்தியாவுடைய சோஷியல் கேபெக்ஸ், அதாவது நம்மளுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐஐடி ஐஐஎம் அந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாத்தீங்கன்னா லைக் நம்மளோட யூபிஐ இதெல்லாம் வந்து உதாரணமா சொல்லலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், இது எல்லாமே வந்து பிசிக்கல் இதுல வரும். இது மூணுலயுமே வந்து கவர்மெண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மூணு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே க்ரோ ஆயிட்டு இருக்கு. அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடந்த 6 மாசத்திலேயே 7.6 லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சோ நம்மளுடைய ஜிடிபி ஜாஸ்தி ஆகுறதுனால கவர்மெண்ட் செலவு பண்ணக்கூடிய கிட்டியும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு வருஷம் வருஷம். இந்தியாவுடைய ஜிடிபி growth, இந்தியா உண்மையாலுமே வந்து குளோபலா வந்து ஒரு அஹ், அஹ், தனித்துவமா இருக்கா? இந்தியாவுடைய இது வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரெயின் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு கோச் மாதிரி இருக்கும். பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு இன்ஜின் மாதிரி. மூணு இன்ஜின் இருக்கு. அதுல முதல் இன்ஜின் சைனா, ரெண்டாவது இன்ஜின் இந்தியா, மூணாவது இன்ஜின் யுஎஸ். இந்தியா வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது. அண்ட் உலகத்தோடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 9.2% இருக்கோம். 25 to 30 எக்ஸ்பெக்டட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் 21 to 24 வந்து பாத்தீங்கன்னா நம்ம 7.8% வந்து குளோபலோடைய growthக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சதவீதம் வந்து கோயிங் ஃபார்வர்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு வந்து ஜாஸ்தியா இருக்கும். இந்தியா க்ரோ ஆனா குளோபலே க்ரோ ஆன மாதிரி. அதனாலதான் இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு குளோபல்ல. அண்ட் பாத்தீங்கன்னா இந்தியா இந்தியா அண்ட் இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பிசிக்கலா ரொம்ப ப்ரூடென்டா இருங்க. அதாவது வந்து நம்மளுடைய டெட் டு ஜிடிபி சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள் விட வளரும் நாடுகளை விடவும் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா இருக்கு, கம்மியா இருக்கு ஆக்சுவலி. இந்தியாவுடைய டோட்டல் டெட் டு ஜிடிபி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 176. இதே வந்து பாத்தீங்கன்னா ஆம், ஆஸ்திரேலியா மாதிரியோ சைனா மாதிரியோ கூட ஜாஸ்தியா இருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா ப்ரூடெண்டா இருக்குன்னா நம்ம நம்ம வீட்ல நடக்கிற மாதிரி தான். நம்ம வந்து பட்ஜெட் வந்து எவ்வளவு தூரம் நம்ம கடன் நிலுவையெல்லாம் கம்மி பண்ணிட்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பைசா நம்ம கையில நிக்கிறது ஜாஸ்தி. இன்ட்ரெஸ்ட் இன்கம்லாம் வந்து பெட்டரா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருஷம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 18 வருஷம் கழிச்சு எஸ்என்பி வந்து எஸ்என்பி ஒரு புகழ்பெற்ற சவரன் ரேட்டிங் நிறுவனம் ஆக்சுவலி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து ரேட்டிங் அப்கிரேட் பண்ணியிருக்கு ஆக்சுவலி இந்தியாவை ஆல்மோஸ்ட் 18 வருஷம் கழிச்சு. ஸோ இந்தியாவுடைய லாங் டேர்ம் கிரெடிட் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இப்போ BBB- இருந்து BBB ஆயிருக்கு. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே 1 ட்ரில்லியன் எக்கானமியா தான் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரோ பண்ணக்கூடிய சதவீதத்துல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமே 1 ட்ரில்லியன் எக்கானமி 2040 ஆயிரும்.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா $1 trillion அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் ஆயிரும். உதாரணத்துக்கு 2035லயே மகாராஷ்டிரா ஸ்டேட் வந்து $1 trillion எக்கானமி ஆயிரும். ஸோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 5 ட்ரில்லியன்ல இருந்து 35 ட்ரில்லியன் வி ஆர் எய்மிங் ஆக்சுவலி ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராக்ரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இந்தியாக்காக சில வேலையை பண்ணுது. இந்தியா இந்தியாவுக்காகவும் உலகத்துக்காகவும் சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கு டு ரீச் சில செக்டர்ஸ் எல்லாம் பெனிஃபிட் ஆகுது. ஸோ இந்த கீழ்கண்ட எல்லா செக்டர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 to 12 ட்ரில்லியன் வந்து க்ரோ ஆக போகுது ஆக்சுவலி இந்தியால. உதாரணத்துக்கு வந்து இந்தியாவுக்காக நம்ம வந்து செமிகண்டக்டர், ரோபோட்டிக்ஸ், நியூக்ளியர் ஃபியூஷன், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இதுல வந்து நம்ம வந்து இப்போ வந்து நேசன்ட் ஸ்டேஜ்ல இருக்கோம். அதாவது வந்து இப்பதான் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், பட்டிங் ஆயிட்டு இருக்கு. பட் சில இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். லைக் அர்பன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், டிராவல் அண்ட் டூரிசம் ஆகட்டும், ரினியூவபிள் வித் ஸ்டோரேஜ் ஆகட்டும். ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அது வந்து இப்போ வந்து வி ஆர் யூசிங் டு ஆர் பர்பஸ் ஆக்சுவலி. உதாரணத்துக்கு இந்தியாக்காகவும் உலகத்துக்காகவும் கட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இவி அண்ட் பேட்டரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கு. டிஃபென்ஸ், ஏரோஸ்பேஸ், ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கோம். பட் சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ்டாவே இருக்கும். லைக் லீடர்ஷிப்பாகவும் இருக்கும். லைக் ஆட்டோ காம்பனன்ஸ் ஆகட்டும், ஸ்பேஸ் ஆகட்டும், ஏஐ சாஃப்ட்வேர், சைபர் செக்யூரிட்டி, இதுலலாம் வந்து இந்தியா வந்து நல்லாவே பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 to 12 ட்ரில்லியன் வந்து ஆட் ஆக போகுது இந்தியாவுடைய ஜிடிபிக்கு. ஸோ இந்தியாவுக்கும் சரி, இப்ப வந்து மார்க்கெட் பத்தி பேசும்போது இப்ப முக்கியமா நடந்துட்டு இருக்க ஒரு பெரிய டிபேட் வந்து இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் டேரிஃப் சிச்சுவேஷன். ஸோ இதுல வந்து இந்தியா எவ்வளவு ஏர்ன் பண்ணுது யூஎஸ்ல இருந்து, எந்த இடத்துல இருந்து ஏர்ன் பண்ணுது, யூஎஸ் வந்து இந்தியால இருந்து என்ன ஏர்ன் பண்ணுது. ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பில்லியன் தான் ஆக்சுவலி. ஸோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல ஆர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 46 பில்லியன் வந்து யூஎஸ் விட ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அந்த துறையில சம்பேர் இதாகலாம். பட் மற்றபடி வந்து ரெமிட்டன்சஸ் இதெல்லாம் பாதிக்கப்படாது. ஸோ இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈவன் டேரிஃப் சிச்சுவேஷன் வந்து இப்போ பேசிட்டு இருக்காங்க. ஸோ தட் ஷுட் கெட் செட்டில்டு. ஏன்னா இந்தியா ஆஸ் ஐ டோல்ட் யூ growth இன்ஜின்னால ஸோ டெஃபினட்டா வந்து இந்தியாவுடைய சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு சுமூகமான சிச்சுவேஷன் ஏற்படும் இந்த கமிங் ஃபியூச்சர். பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அட் தி வர்ஸ்ட் சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி வந்து வில் கோ டவுன் பை மார்ஜினல்ல தான் வந்து there will be a difference actually. So India will still grow at a good pace actually. பட் மீடியம் டு லாங் டேர்ம்ல நம்மளுக்கு பெரிய எஃபெக்ட் இருக்காது. ஸோ இந்தியா வந்து உதாரணத்துக்கு ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து ஜெனரிக் ஃபார்மா வந்து பயங்கரமா எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து செட்டப் பண்ணோம்னா இட் வில் டேக் மோர் டெக்கேட்ஸ் ஃபார் தெம். ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து வி ஹாவ் அன் அட்வான்டேஜ் ஆக்சுவலி. அண்ட் இது மட்டும் இல்ல, டெக் ஃபார்ம்ஸ் இன் யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து இட்ஸ் அ மேஜர் மார்க்கெட் ஆக்சுவலி அவங்களுக்கும். ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் குட் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆஸ் அ எக்கானமி வந்து பாத்தீங்கன்னா போத் எக்கானமிஸ் வந்து ஹேவ் டு சப்போர்ட் ஈச் அதர். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈவன் தி டாரிஃப் இது வந்து வில் நாட் பி அ மேஜர் ஹிண்ட்ரண்டா இருக்காது. இது இட்ஸ் ஜஸ்ட் அ டெம்பரரி செட்பேக் தான். ஸோ இது வரைக்கும் வந்து ஐ ஜஸ்ட் ரன் த்ரூ. சார் ஐ வில் ரன் த்ரூ தி ரிமைனிங் போர்ஷன் ஆல்சோ. இஃப் எனி கொஸ்டின் ஆர் இன்டர் பண்ணாம கடைசியில கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிட்டா போதுமா சார்? இல்ல கடைசியில கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஷூர். ஸோ ப்ராட்லி வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் பத்தி கேட்டிருந்தாரு. சரி, ஜஸ்ட் அவுட்லுக் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் மட்டும் ஐ எம் ஜஸ்ட் கவரிங். ஸோ ரிட்டையர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷனே இல்லை ஆக்சுவலி ஃபெயில் ஆகிறதுக்கு. பிகாஸ் நான் இப்போ என்னோட சன் டாட்டருக்கு வந்து எஜுகேஷனுக்கு சேர்த்து வைக்கலன்னா கூட ஐ கேன் டேக் எஜுகேஷன் லோன். நான் இப்போ வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கலன்னா கூட ஐ கேன் டேக் அ ஹோம் லோன் ஆர் எனி அதர் ப்ராப்பர்ட்டி லோன் ஆக்சுவலி. பட் இந்த மாதிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் அ ரிட்டையர்மெண்ட்டுக்கு லோனே கிடையாது ஆக்சுவலி. ஸோ இட் ஹேஸ் டு பி செல்ஃப் ஃபண்டட் தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீல் ஹேவ் டு பிளான் ஃபார் இட் ஆக்சுவலி. ஸோ பிளான் பண்ணாதான் வந்து வி வில் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் தி சன்செட் இயர்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பயங்கர இடத்துல வந்து நிறைய இடத்துல வந்து பழைய இதை விட எக்ஸ்பென்சிவ் ஆயிட்டு இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் டெக்னாலஜி வந்து லீப்ஸ் அண்ட் பாண்ட்ஸ் போறதுனால என்ன ஆகுது, ஸோ நம்மளுடைய லிவிங் ஏஜஸ் வந்து இட் இஸ் கோயிங் அப் ஆக்சுவலி.
ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் ஹேவ் கான் அப் ஆக்சுவலி. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 நிம்மதியான வாழ்க்கை தேடி போவோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிராவல் அக்ராஸ் தி குளோப் போகணும், நிறைய ஹாபிஸ் வந்து இதாகணும். ஈவன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்மளுடைய மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கு. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் லெவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோ இன்கம் லெவல்ஸ் முன்னாடி. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வி ஹேவ் அ ஹையர் இன்கம் லெவல்ஸ் இருக்கு. பட் ஸோ அதனால அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் நம்ம வந்து லிவ் பண்ணணும் பார்ப்போம் ஆக்சுவலி. ஸோ அதுக்குள்ள முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு நம்மளோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கோ, ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ்க்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கோ இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸும் வந்திருக்கு, அவேர்னஸும் நிறைய வந்திருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்மளுடைய மிகப்பெரிய எதிரியே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விச் வில் இரோட் ஆர் சேவிங்ஸ் ஆர் இரோட் ஆர் ஸ்பெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி வேல்யூ வந்து கருத்து வந்து இன்ஃபிளேஷன் தான். ஸோ இன்ஃபிளேஷன் தோ இந்தியா வந்து பாத்தீங்கன்னா வளரும் நாடுல வந்து அப்படியே வளரும், இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்கனால இன்ஃபிளேஷன் கம்மியா இருக்கு. பட் ஸ்டில் அது ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆக்சுவலி. ஸோ அது இன்னும் வந்து வில் ஸ்டில் ஹாவ் அ இம்பார்ட்டன்ட் ரோல் உங்களுடைய சேவிங்ஸை வந்து இரோடு ஆகிறதுக்கு. அண்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்திருக்கேன் நான். 20,000 ரூபாய் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்துல 24 வருஷத்துல அதே இது வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் லிவ் பண்றதுக்கு 96,300 ரூபாய் தேவைப்படும். ஸோ வெறும் 6.94%. இது வந்து டேட்டா வந்து ஐ டேக்கன் இட் ஃபார் ஆவரேஜ் இன்ஃபிளேஷன் லாஸ்ட் 25 இயர்ஸோடது எடுத்திருக்கேன் நான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய இது வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃபிளேஷனுக்கு அகேன்ஸ்டா நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாதான் நம்மளோட சேவிங்ஸ் எங்க வைஸா இன்வெஸ்ட் பண்றோம் அதை வந்து நம்ம வந்து இப்பத்துல இருந்து பிளான் பண்ணாதான் வி ஷுட் பி ஏபிள் டு அச்சீவ் தட். அண்ட் முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா நம்மளது சின்ன சின்ன பர்சன்டேஜ், அதாவது நான் எங்க போடுறேன் என்னோட பணத்தை, அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து மிகப்பெரிய டிஃபரன்ஸ்ல வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பெரிய டிஃபரன்ஸ் எடுக்கல. 8.8, 12.5, 14.7 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபண்ட்ஸ் அதோடைய இதுவும் எடுத்திருக்கேன் நான். ஸோ சின்ன சின்ன டிஃபரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா வி ஆர் ஏபிள் டு மேக் அ பிகர் அவுட்புட் ஆக்சுவலி. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் இருந்துச்சுன்னா, நான் வெறும் ஒரு 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 சேமிப்பை வந்து வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல மட்டும் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போட்டேன்னா நான் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றது 20 வருஷம் கழிச்சு வெறும் 2,75,000 ரூபாய் தான் ஆகும். இதே வந்து நான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட போடுறேன்னா அது வந்து 5,35,000 ரூபாய் ஆகும். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி 50% வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து என்னோட பணம் மேல போகும், இப்போ நான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல போனேன் 5.4 டைம்ஸ் போகும். இதே வந்து நான் இந்த ப்ராடக்ட் இல்லாம இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு போனேன்னா ஆல்மோஸ்ட் 12.5க்கு போனேன்னா 1,00,000 போட்டது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 3.49 போகும். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்டிங்ல அதே 10 மடங்கு ஜாஸ்தி வரும், 10 மடங்கு இன்ஃபேக்ட். ஸோ டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்ஸ் அகேன் 50% இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி எதற்காக ஸ்டார்ட் பண்ணோம், எப்படி ஸ்டார்ட் பண்ணோம், எப்போ ஸ்டார்ட் பண்ணோம், பிளஸ் எங்க ஸ்டார்ட் பண்ணோங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டி, கோல்டு, பேங்க் எஃப்டி. ஸோ இது எல்லாமே எடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இது எல்லாமே டேட்டா வந்து லாஸ்ட் 45 இயர்ஸோட டேட்டா. ஸோ ஈக்விட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 15.61% க்ரோ ஆயிருக்கு. கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 11.11% ஆயிருக்கு. அதே எஃப்டி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி ஆன் அன் ஆவரேஜ் 7.98%. ஸோ டிஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு டெஃபினட்டா வந்து ஒரு அசெட் கிளாஸஸ் மட்டும் வேண்டாம், பட் எல்லா அசெட் கிளாஸஸுமே வேணும். ஸோ அதுக்கான ஒரு பர்சன்டேஜோ எது நம்மளுடைய ரிஸ்கோ அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஒரு அட்வைசர் வேணும். ஸோ அங்கதான் லாபமும் அவங்களோட ரோலும் வரும் உங்களுக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏர்லியா ஸ்டார்ட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம காலத்தை கடக்கும் போது பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு தரக்கூடிய விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்சுவலி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 35 வயசுல ஸ்டார்ட் பண்ணேன்னா நான் 7,000 ரூபாய் பே பண்ணா போதும் 21,00,000 சேர்த்து வைக்கிறதுக்கு. இதே வந்து நான் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணேன்னா என்னோட பர் மந்த் வந்து 8,750 ரூபாய் சேர்த்து வைக்கணும் ஆக்சுவலி. இதே வந்து நான் இன்னொரு 5 வருஷம் டிலே பண்ணேன்னா ஆல்மோஸ்ட் 11,667 சேர்த்து வைக்கணும்.
ஸோ இது வந்து எல்லாமே வந்து 21 lakhs வந்து 60 yearsல எனக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ 60 yearsல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரே சேர்த்து வச்சிருந்தாலும் என்னுடைய ரிட்டர்ன் டிஃபரன்ஸ் வந்து 1,47,00,000 ஆயிருக்குன்னா அங்க ஜாஸ்தி வரும். ஸோ இதே வந்து பாத்தீங்கன்னா 45 yearsல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 58 lakhs. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஆகுது ஆக்சுவலி. தோ நான் ஒரே அமௌண்ட் சேர்த்து வச்சிருந்தாலும் ஒரே ஃபண்ட்ல போட்டிருந்தாலும் ஒரே இடத்துல போட்டிருந்தாலுமே என்னுடைய காலத்தை வந்து ஒரு 5 வருஷம் மட்டும் நான் தள்ளி போட்டிருந்தேன்னா அதோடைய டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. அண்ட் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அதுதான், எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமா கோல் ரீச் பண்ணலாம். ஒன்று அதிகமான கோலை விட நிறையவும் நம்ம வந்து சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் நம்மளோட சேவிங் ஃபேப்ரிக்ல ஒரு முக்கியமான தம் ரூல் வந்து என்னன்னா நம்மளுடைய டுவெண்ட்டீஸ்ல வந்து நம்மளுடைய இன்கமோடைய 20% அட்லீஸ்ட் சேர்த்து வைக்கணும். நம்மளோட 31 to 40 வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் 30% ஆஃப் தி இன்கம் சேர்த்து வைக்கணும். 40ஸ்ல 40% அண்ட் 50ஸ்க்கு மேல கண்டிப்பா ஒரு 50% சேர்த்து வைக்கணும். சரி, முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய ஒர்க்கிங் இயர்ஸ் வந்து முன்னாடி நான் சொல்றது சில வருஷத்துக்கு முன்னாடி 20 yearsலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கெரியரை. 60 years வரைக்கும் நம்ம வந்து கெரியரை இது பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய ஸ்கில் தேவைப்படுது, நம்மள ஸ்கில்ல அப்கிரேட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய ஒர்க்கிங் இயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாகுது. ஸோ ஆல்மோஸ்ட் 40 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம நம்ம வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் லைக் 35 years தான் ஒர்க் பண்றோம். அண்ட் ரிட்டையர்மெண்ட் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகேன் 15 வருஷம் இருந்தது, இன்னைக்கு வந்து 20 வருஷமா மாறி இருக்கு மினிமம் நான் சொல்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ஒரு பக்கம் வந்து நம்ம இன்கம் ஆர் நம்மளுடைய சேமிப்பு வருடங்கள் வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு, நம்ம செலவு பண்ணக்கூடிய ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. சம்படி ஆஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். அதுல வந்து பாத்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நான் எடுத்திருந்தேன் லாஸ்ட் இதுல. லம்சம்ங்கிறது நீங்க ஒரே டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து அப்படியே க்ரோ பண்றதுக்கு அலோவ் பண்றது. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கடி இன்வெஸ்ட் பண்றது. ஸோ மாசத்துக்கு ஒரு டைமோ வாரத்துக்கு ஒரு டைமோ 3 மாசத்துக்கு ஒரு டைமோ இல்லாட்டினா வந்து 6 மாசத்துக்கு ஒரு டைமோ. ஸோ டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் ரொம்ப பாப்புலர் வந்து பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்றது. சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட்ல இருந்து இன்னொரு ஃபண்டுக்கு பண்றது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலட்டைலா இருக்குன்னா ஏதோ ஒரு லோ ரிஸ்க் ஃபண்ட்ல போட்டுட்டு திருப்பி ஹை ரிஸ்க் ஃபண்டுக்கு கொஞ்சம் மாத்துறது ஆர் டெட்ல இருந்து ஈக்விட்டிக்கு மாத்துறது. இன்டர் ஸ்கீம் சுவிச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒரு ஸ்கீம்ல இருந்து இன்னொரு ஸ்கீமுக்கு மாத்தலாம். ஒரு சின்ன அமௌண்ட்டையோ தொகையோ இல்லாட்டி மொத்தமான எல்லாமே மாத்தலாம். ஸோ இதுல ரொம்ப பாப்புலர் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆக்சுவலி. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நான் சொன்ன மாதிரி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி, பேங்க்ல எப்படி ஒரு ரெக்கரிங் டெபாசிட் ஒர்க் ஆகும். ஸோ மாசம் மாசம் நான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கலாம். ஸோ இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா முதல்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஒழுக்கத்தை கொடுத்துரும். ஸோ மாசம் மாசம் நான் சேமிக்கிற ஒரு இஎம்ஐ மாதிரி, ஒரு குட் இஎம்ஐ சொல்லலாம். ஸோ இது எவ்ரி எவ்ரி மந்த் வந்து நம்ம ஒரு டிசிப்ளின்டா இன்வெஸ்ட் பண்றதுனால அது வந்து நம்மளுக்கு தெரியாமலே இதாகும். அண்ட் சின்ன சின்ன இன்ஸ்டால்மெண்ட்லயும் போடலாம். ஆஸ் லோ அஸ் 100 rupeesல கூட ஸ்டார்ட் பண்ண முடியும் இன்னைக்கு வந்து எஸ்ஐபி. அண்ட் ஆவரேஜ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்றேன். அண்ட் மார்க்கெட்டை பத்தியோ எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். ஏன்னா வந்து நீங்க கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏறுற மார்க்கெட்ல உங்களுக்கு உங்களுடைய அமௌண்ட் பெருசாகும், இறங்குற மார்க்கெட்ல உங்களுக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். அண்ட் எஸ்ஐபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்பவுண்டிங் எஃபர்ட்டை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரமா ஆரம்பிக்கிறீங்க அண்ட் எவ்வளோ வருஷம் வந்து நீங்க வச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா அது பெரிய டிஃபரன்ஸை கொண்டு போயிடும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 40 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 25 to 65 போடுறீங்க ஆர் ஒரு 35 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் 4,00,000 1,000 ரூபாய் சேர்த்து வச்சா கூட 8%ல நீங்க வந்து 4,20,000 ரூபாய் சேர்த்து வச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2,30,00,000. இதே 30 வயசுல ஆரம்பிக்கிறீங்க, 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 3,60,000 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. பட் ஆனா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 1,50,00,000. ஸோ இந்த மாதிரி ஆனா நீங்க
20 வருஷம் தான் சேமிக்கிறீங்க, 40 வயசுல ஆரம்பிக்கிறீங்கன்னா 2,40,000 ரூபாய், அதுவும் பாத்தீங்கன்னா 59 லட்சம் ஆயிரும். பட் பர்சன்டேஜ் ஆஃப் growth வந்து எப்பயுமே நீங்க நான் சொன்ன மாதிரி இந்த பவர் ஆஃப் என் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அதிக வருஷம் இருக்கமோ அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து காம்பவுண்டிங்கும் நம்மளுக்கு ஃபேவரா ஒர்க் ஆகும். ஸோ ருபி காஸ்ட் ஆவரேஜ் நான் அப்பயே சொல்லியிருந்தேன், நான் இன்னொரு ஸ்லைட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ருபி காஸ்ட் ஆவரேஜ் வந்து ஒன்றும் இல்லை. சரி, மார்க்கெட்ல வந்து 3 சினாரியோ இருக்கும். ஒன்று வந்து மார்க்கெட் வந்து மேலே ஏறும், இல்லாட்டி கீழே இறங்கும், இல்லாட்டி மேலே கீழே, 2 சினாரியோவுமே அடிக்கடி நடக்கும். ஸோ இந்த 3 சினாரியாலுமே பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணிடும். உதாரணத்துக்கு நீங்க அஹ், 10,000 ரூபாய் போட்டு வரீங்க, 60,000 ரூபாய் இருந்து. ஸோ உங்களுடைய பிரைசிங் மார்க்கெட்ல ஜாஸ்தி ஆயிரும் ஆக்சுவலி. நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் சரி, என்ஏவியும் சரி. ஸோ பர்ச்சேஸ் காஸ்ட்டும் கம்மி ஆயிரும், ஆவரேஜ் காஸ்ட் வந்து கம்மி ஆயிரும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆவரேஜ் பர்ச்சேஸ் வந்து பாத்தீங்கன்னா 8.04 இருந்தாலுமே ஆவரேஜ் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 7.72 தான் இருக்கு. வாலட்டைல் மார்க்கெட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம கம்மியான அமௌண்ட் தான் பே பண்ணுவோம், ஒரு கம்மியான விலை கொடுத்து தான் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஜாஸ்தியாக வாங்குவோம். ஸோ அட் ஆல் சினாரியோஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஐபி இன்வெஸ்டருக்கு பயங்கர பெனிஃபிட்டா இருக்கும். பட் ஒன்ஸ் அகேன் இன்னொரு விஷயத்த திருப்பியும் தெளிவுபடுத்துறேன். எஸ்ஐபிங்கிறது வந்து சின்ன காலத்துக்கு போறது இல்ல, நிறைய வருஷத்துக்கு போடணும். அப்பதான் வந்து அதோடைய பலனோ பெனிஃபிட்டோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் ஆக்சுவலி. அண்ட் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐபி வந்து பாத்தீங்கன்னா அக்யூமுலேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டையர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அக்யூமுலேட் பண்ணிட்டு வருவோம். அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்ராவல் ஸ்டேஜ் போவோம். ஸோ நம்மளுக்கு நம்ம சேர்த்து வச்சதை வந்து நம்ம ஒழுக்கமாவும் அதே சமயத்துல ரெகுலராகவும் நம்ம வந்து விட்ரா பண்ணணும். ஸோ அதுதான் வந்து எஸ்டபிள்யூபி ஆப்ஷன் வந்து அலோவ் பண்ணும். ஸோ எஸ்டபிள்யூபி அப்ரோச் வந்து எப்படி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எவ்ரி இயர் எவ்ரி மந்த் போடுறீங்களோ, இது வந்து எவ்ரி மந்த் வந்து நீங்க அதே குறிப்பிட்ட அமௌண்ட்டை திருப்பி விட்ரா பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரக்டா வந்து கிரெடிட் ஆயிரும். அண்ட் நீங்க ஒன் டைம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக் ஆயிரும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு பென்ஷன் மாதிரி வருதோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல நீங்க எந்த தேதி பண்றீங்களோ, இது வந்து ஒன்ஸ் அகேன் வந்து இதுலயும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. வீக்லி, மந்த்லி, ஆர் ஹாஃப் இயர்லி, இயர்லி, இந்த மாதிரி எப்போ வேணா நீங்க டைம் ஃப்ரேம் செட் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ கோட்டக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எஸ்ஐபிக்கான ஃபண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ ஒரு சில ஃபண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். லைக் எங்களோட ஸ்மால் கேப் கடந்த ஒரு 10 வருஷத்துல 21% வந்து இட் ஹாஸ் ரோலிங் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்திருக்கு. கான்ட்ரா 19%, ஆர் கோட்டக் மெட் கேப் 21. ஸோ இது எல்லாமே வந்து சின்ஸ் இன்செப்ஷன் ஆர் லாஸ்ட் 10 இயர்ஸ் டேட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது எல்லா ஃபண்ட்ஸுமே நல்லா பண்ணியிருக்கேன். குறிப்பிட்ட ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோட்டக் ஸ்மால் கேப், கோட்டக் கான்ட்ரா, மெட் கேப், லார்ஜ் கேப், லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃபிளெக்ஸி கேப் அண்ட் ஃபோக்கஸ் ஃபண்ட். இது எல்லாமே நிறைய ட்ராக் ரெக்கார்டு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். இதே வந்து எனக்கு வந்து ஹைபிரிடா வேணும், அதாவது வந்து ஈக்குட்டி மட்டும் வேண்டாம், ஈக்குட்டியும் டெட்டு இந்த மாதிரி வேணும்னா, ஆர் கோல்டு சில்வர் கூட கூட கலந்து வரணும்னா மல்டி அசெட் ஃபண்ட் இருக்கு. அதுவும் நல்ல ரிட்டர்ன்ஸ் தந்திருக்கு. ஒரு ஈக்குட்டி சேவிங்ஸும் பார்த்தீங்கன்னா டெட், ஆர்பிட்ராஜ் அண்ட் ஈக்குட்டி இருக்கக்கூடியது. அக்ரெசிவ் ஹைபிரிட் வந்து ஈக்குட்டி அண்ட் டெட் இருக்குது. பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ எல்லா ஃபண்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு வித் கோட்டக். ஸோ இதோட நான் என்னுடைய இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா ஐ லைக் டு டேக் இட்.